ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் டைட்டிலுக்கான கண்டெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அது ரிலேட்டட் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஓடிசியிலேருந்து நம்மளோட ஜிம்மியூஸ் வர நிறைய ப்ரொமோஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணி மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ரால மெயின் ஈவெண்ட்டாக என்ன இருக்கும்? ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கார்டில் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். டபிள்யூ நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். ஸோ காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. ஸோ ஸ்மாக்டவுனோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ செல்சி கிரீன் பைப்பர் நிவர் அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ்லேருந்து பேலி வர நிறைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஷோமே கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ தான். ஸோ ஜிம்மி ஊசோ வந்து என்ன பேசினாருன்றதை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் காலில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம ஜிம்மி ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர் வந்து அவருடைய புஷ்ஷை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் வந்து டைட்டில் வின் பண்ணுறதை பார்க்கலாம்ன்றது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா லேட்டரில் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை பிரித்து தனியாகவே கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காருன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் வந்து ட்ரூ மேக்கிண்டரை கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ நீ ரால பண்ண மாதிரிலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய பியாங்கா பிளர் நயோமியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் ஆல்டிஸை இன்ட்ரோப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நியோமியும் நம்மளுடைய பியாங்கா பிளர் கிட்ட நம்மளுடைய நிக் ஆல்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நாங்கள் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் பெட்டர் சாய்ஸ் நீங்கள் வந்து டைட்டில் ரீக்ளூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் டிஃபென்ஸ் பண்ண பார்க்கணும்னு சொல்லும்போது நம்ம பியாங்கா பிளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நியோமி இருக்கா, நானும் நியோமியும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டிஃபென்ஸ் பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்கன்றதை சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெட் கருக்கு பதிலாக நம்மளுடைய நியோமி தான் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் மிச்சின் மியாயும்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சீரிஸில் டபிள்யூ நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஃபைனல் ஃபேஸாக நம்மளுடைய மிச்சின் மியாயும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக ஃபைனல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஸான டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணாங்கல்ல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்து மெஷின் கன்ஸ்க்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டிஐஒய். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வராங்க. இந்த ப்ரோமோவில் பேசினதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிம்மி ஊசோ ப்ரோமோட இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணி பேசியிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சிம்பிளாக வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ரால நம்ம சோலோசிகாவை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருக்காரு. வின் பண்ணுறவங்க உல்லா ஃபாலா பிளட் லைன்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லேட்டரில் வந்து டபிள்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ரால வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சோலோசிகாவுக்கான ட்ரைபல் காம்பட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவில் போட்டுருங்க. நீங்கள் அப்புறமா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய லெகண்டர் டெல் ஃபேண்டஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸை பார்த்து பேசுகிறாங்க. நிக் ஆல்டிஸ் கிட்ட நம்மளுடைய சாண்டஸ் எஸ்கோபார் சொல்கிறாரு. ஸோ வாரம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், இந்த வாரம் யார் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரில, இது எதுவுமே சரி வராதுன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சாண்டஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா காசா பிரதர்ஸ் கிட்ட கேட்குறாரு, அவர் பேர் என்ன? ஸோ ஆடம் பியர்ஸா? ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசிக்கிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. சீரியஸ்லி இந்த இடத்துல லெகண்டர் டெல் ஃபேண்டஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த இடத்துல காட்டினாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்மலா ஹில்ஸும் வராரு. கார்மலா ஹில்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரிதிங் ஓகே, மிஸ்ட்ரி அப்போனன்ட் யாருன்றது சொல்லலையேன்னு வந்து கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து உனக்கு பிடிச்ச அப்போனன்ட்ன்ற மாதிரி நிக் ஆல்டிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம கார்மலா ஹில்ஸை பார்த்தீங்கன்னா அமுச்சு வைக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கார்மலா ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ஸோ ஷாக்கிங்லி யாராக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. மான்ஸ்டர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து நம்ம கார்மலா ஹில்ஸ் கூட மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. இது வந்து நான் பேசி ஆல்ரெடி அப்டேட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மிஸ்ட்ரி அப்போனன்ட்டாக நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் தான் இருப்பாருன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய எல்என்ஐட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் வந்து எல்என்ஐட் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சோலோசிகாவை பற்றி கன்சிடரே பண்ணலை, என்னை பொறுத்த வரைக்கும் என் டைட்டில் தான் என் ஒரே திங்க்ன்றதை சொல்கிறாரு. என்னோட பிஸ்னஸை நான் கேரி பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்கள் வழியில் நான் இன்வால்வ் ஆகலை, பட் நீங்கள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டீங்க. வார் கேம்ஸ்லேயே நான் இன்வால்வ் ஆகலை, பிகாஸ் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸ், நான் என் பிஸ்னஸில் என்ன தலையிடணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சுல்லா ஃபல்லாவாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சாம்பியன்ஷிப் தான் முக்கியம், நான் அதை நோக்கி தான் போக போகிறேன்றதை வந்து நம்மளுடைய
எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோவை தவிர்த்து உங்கள் ஃபேமிலியில் எவனுமே சரி கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும், எவனுமே சரி கிடையாதுன்றதை நம்மளோட எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீ நெக்லஸை போட்டு வா, எதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்த ரெட் நெக்லஸை போட்டு வந்தாலும் உன் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடித்து என் கோல்டு பெல்ட்டை பார்த்தீங்கன்னா எடுப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. உங்கள் பேர் அடித்து ஏன் கோல்டு பெல்ட் இருக்க போகிறேன்னு சொன்னார்னு எனக்கும் தெரியல. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சோலோ சிக்காவுக்கும் நம்மளோட எல்ஏ நைட்டுமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் மாதிரி சோலோ சிக்காவா பிளெல்லினோட பார்த்தீங்கன்னா வராரு. டாமாட்டோங்க ஜேக்கப் பாட்டு கூடவே இருக்காங்க. இந்த இடத்துல நம்மளால சோலோ சிக்கோ அந்த அரினாவை பற்றின எக்னாலஜ் பண்ண சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் நம்முடைய எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி கிக் அவுட் பண்ணி விட்ருவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய ஜேக்கப் பாட்டு கடுப்பாகி அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேபிள்லேருந்து குதிச்சு ஸோ நம்மளுடைய எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. எல்ஏ நைட்டை போட்டு ப்ராவல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு எல்ஏ நைட்டை வின்ன்றதை அறிவிச்சிடறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம எல்ஏ நைட்டுக்கு எயிட்டாக வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அண்ட் ஆல்சோ ஆப்பிள் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த முன்னேற்றம் அவங்களே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சு போட்டு ஸோ பிளட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீத ஒன் சிம்பிளாக காட்டி டாப்பில் நின்று சீரியஸாக இந்த மேட்ச்சில் ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்கோ சூப்பர்மேன் பஞ்சில் ட்ரை பண்ணுவார். நல்ல வேலை அது கனெக்ட் ஆகியிருந்தால் அவ்வளோதான். கனெக்ட் ஆகிருந்தால் நம்மளுடைய எல்ஏ நைட் தோற்றுப்பாருங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வராரு. அந்த இடத்துல பெட்டி டெட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மியூசிக்கல் ஈவெண்ட் எங்களுக்கு நடக்குது, அதுக்கு வந்து நீங்கள் வரணுன்ற மாதிரி. பட் பிரான் ஸ்ட்ரோமன் ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. பட் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூ எடுக்கலான்னு வராங்க. பட் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. கிரேசன் வாலர் நம்மளுடைய ஆஸ்டின் தியரி இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து கிரேசன் வாலர் பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாலர் ஷோ நடக்க போகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பிரான் ஸ்ட்ரோமன் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ்க்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கடைசி கண்டெண்டர் மேட்ச். ஸோ பேலி வர்சஸ் செல்சி கிரீனுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க ஸோ ஃபைனலாக நம்மளுடைய மிச்சின் மியாயிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து செல்சி கிரீனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய பைப்பர் நெவன் பார்த்தீங்கன்னா ரிங் சைட் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அவங்களும் ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து நம்மளுடைய பேலியை அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்க் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. 10 கவுண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் 9th கவுண்டுக்கே நம்மளுடைய பேலி வந்துடுறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீயை கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலியை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸுக்கு மூவ் ஆயிட்டாங்க. என்னோட ஃபேவர் நான் செல்சி கிரீன் தான் வின் பண்ணணும், அவங்க வின் பண்ணால் டிசர்வ்டாக இருக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக நம்மளுடைய செல்சி கிரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்களான்றது தெரியல. பட் இருந்தாலும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் நிறைய அப்டேட், ஸ்பெகுலேஷன், பெட்டிங் அட்வைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்குது. நீ போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நாகமரோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகமரா ஃபுல்லாகவே வந்து ஜாப்பனீஸில் தான் பேசுகிறாரு. ஜாப்பனீஸோ சைனீஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. பட் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நாகமரா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணால அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிசர்வ் பண்ணாதது, அவன் வந்து அந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு டிசர்வ்டே பண்ணலன்றதை சொல்கிறாங்க. அவன் அந்த டைட்டில் தொடுறதுக்கே டிசர்வ் பண்ணலன்றதை வந்து நம்மளுடைய நாகமரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து அவன் டிசர்வ் பண்ணாத ஒரு ப்ராப்பர்ட்டியில் கை வச்சிட்டான், அதுவும் நான் டிசர்வ் பண்ணதில் வந்து கை வச்சிட்டான், அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண பெரிய தப்புன்றதை நாகமரா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நாகமரா என்ன சொல்கிறாருன்னா எல்ஏ நைட் இது சும்மா கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினிங் தான்றதை நம்மளுடைய நாகமரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அகெயின் இவங்களுக்கான ஃபியூடை டெவலப் பண்ணுறாங்க போல இந்த ப்ரோமோ வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன், நயா ஜாக்ஸ், கேண்டிஸ் லேரே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல டிஃபனியும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த தோல்வி ஒன்றும் பெருசுலாம் கிடையாது, இதெல்லாம் விட்டுத்தள்ளுன்னு நம்ம சொல்ல மாதிரி கேண்டிஸ் லேரே அந்த இடத்துல வந்து நீங்கள் தோத்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா நான் நிக்கால்டிஸ்ட்டில் போய் பேசிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ் லேரே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனை மறந்துடுறாங்க. டிஃபனி ஸ்டாட்டன் அந்த இடத்துல ப்ரீஃப் கேஸை பார்த்துட்டு ஒரு லுக் விடுவாங்க பாருங்கள். ஸோ சம்பவம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்போ தான் கேஷின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸ்பெக்டடாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கேஷினோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ மைக்கேல் கால் ரிலேட்டட் ஒரு சில செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து அது வந்து பிராவல் அண்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த செக்மெண்ட்டை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்காக WWE கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 6:30 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் WWE கரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக பார்ப்போம். இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறேன். நீங்கள் மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க.